அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த அற்புதமான காலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா? பிரியமானவர்களே, கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு வரை இந்த வேதத்தினுடைய சத்தியம் கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலும் ஆலயங்களிலும் தெளிவாய் பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. பாடுகளுக்கு நாம் தூரமானவர்கள் அல்ல. பாடுகளே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது அலைகளே இல்லாத ஒரு கடலுக்கு சமம். கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அலைகள் இல்லாத கடலை கற்பனை கூட நாம் செய்து பார்க்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்துவுடனே கூட நாம் பாடுபட்டால் அவருடனே கூட மகிமையிலே தரித்திருப்போம். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சுவிசேஷத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மடை மாற்றி இந்த ரோமர் 8:17வது வசனத்திலே முதல் பகுதியை மாத்திரம் பிடித்து கொண்டார்கள். இந்த 8:17 முதல் பகுதி என்ன சொல்கிறது? நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. இந்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறும் பொழுது அவருடைய முழு வாரிசாக நாம் மாறுகிறோம். அவருடைய சொத்துகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளிகளாய் மாறுகிறோம். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆகவே அவருக்கு சுதந்திரராய் மாறுறதுனால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம் காண்பித்து அப்படியே 30 ஆண்டுகளாய் கிறிஸ்தவத்தை வழிநடத்தி விட்டார். சமீபத்துல ஒரு அழகான ஒரு தேவ மனிதர், ஆண்டவருக்காக பலவிதமான ஊழியங்களை முழு நேரமாய் செய்தவர், திடீரென்று மரித்து போனார் என்று செய்தி வந்தது. ஏற்கனவே ஒரு புற்றுநோயினாலே அகப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் போய் வெளியே பிழைத்து வந்தார். ஆனால் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். ஒருவேளை வியாதியினுடைய கொடுமையா என்றால் அது இல்லை. அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? மிகுந்த ஏழ்மை நிலை, பாடுகளுக்கு நடுவிலே, தாங்க முடியாத பாடுகளுக்கு நடுவிலே ஆண்டவர் உயிரை அற்புதமாய் காப்பாற்றி கொடுத்த உயிரை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். என்ன காரணம்? அவர் ஊழியக்காரரா என்றால் ஆம், ஊழியக்காரர், முழு நேர ஊழியக்காரர். அவர் ஊழியம், பிரசங்கம் எல்லாம் மிக சுத்தமானதாக தெளிவான பிரசங்கத்தை பண்ணினார். ஆனால் ஏன் இந்த முடிவை அவர் எடுத்தார்? கடந்த 30 ஆண்டு காலமா இந்த கிறிஸ்தவம், இதில் ரட்சிக்கப்பட்டு வருகிற வாலிபர்கள் எல்லாருக்குமே இந்த பாடுகளின் வாழ்வு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. இந்த 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி, சுதந்திரர், நீ அவருடைய பிள்ளை, அவர் சொத்துக்கு வாரிசுதாரர், ஆகவே அவர் பொன்னும் வெள்ளியும் வச்சிருக்காரு, எல்லாம் உனக்குத்தான் சொல்லி இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த 17வது வசனத்தினுடைய அடுத்த இறுதி பகுதியிலே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியா? பாடுகளின் வாழ்வு சொல்லிக் கொடுக்கப்படாதனால கிறிஸ்தவ வாழ்வில் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும் பொழுது இவர்கள் திகைத்து போகிறார்கள், விபரீதமான முடிவை எடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, காலை வேளையிலே பாடுகளினாலே உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகளை சந்தோஷமாய் எண்ணுங்கள். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன். பாடுகளே பரலோகத்தை
செல்லும் நேர் வழி பாதை என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. பாடுகளுக்கு எங்களை தயார்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.